الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من أخذ أموال الناس يريد أداءها أداها الله عنه ومن أخذ أموال الناس يريد إتلافها أتلفه الله. وقال عليه الصلاة والسلام أيضا: ما من يوم تطلع فيه الشمس إلا وملكان ينزلان فيقول أحدهما: اللهم آت منفقا خلفا، ويقول الآخر: اللهم آت ممسكا تلفا. أخرجه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுவுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரை விட மேலான சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூத் தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்களில் இருந்தும் தவிர்த்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தில் பல மனிதர்கள் தங்களுடைய நாவுகளினால், வாய்களினால் சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு பாரிய பிரச்சனைக்கு ஆளாகி இருக்கிறார்கள், முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் அவர்களுடைய வாய்களை திறந்து சொல்லுகிற அளவுக்கு அவர்களுடைய நிலைமை மாறிக்கொண்டும் இருக்கிறது. அந்த பிரச்சனை என்னவென்றால், சில நேரங்களில் இங்கு உட்கார்ந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அந்த பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்றலாம், அல்லது இதற்கு முன்பே அப்படியான பிரச்சனைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்றாவது சொல்லுவதற்குரிய ஒரு நிலைமை நிச்சயமாக இருந்திருக்கக்கூடும். அது என்ன பிரச்சனை என்றால், வாழ்க்கையின் நெருக்கடிகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகின்ற ஒரு நிலைமையை வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சமூகத்தின்
எல்லா துறைகளிலும் உள்ளவர்கள் ஒரு வகையான நெருக்கடி உணர்வை, வாழ்க்கையின் கஷ்டத்தை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருப்பதை கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு காலத்திலே கண்ணியமாக மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ்ந்தவர்கள் கூட தன்னுடைய செலவினத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமையிலே இருக்கிறார்கள். பஜாருக்கு போகும்போது சேப்பு நிறைய காசு கொண்டு செல்கிறோம். போதுமான அளவு பொருள்களை வாங்க முன்பே அந்த பணம் முடிந்து விடுகின்ற ஒரு இக்கட்டான நிலைமை நிறைய பேருக்கு இருக்கிறது. பலர்கள் கடைகளில் வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த கடைகளினுடைய வருமானங்களை, அதனுடைய முதலை கணக்கிட்டு பார்க்கும் போதே நாளுக்கு நாள், மாதத்துக்கு மாதம் வருமானம் எப்படி போனாலும் முதல் குறைந்து கொண்டே போகிறது. கோடியாக இருந்தது பல பேருடைய அந்த கேபிட்டல் மூல பணம் லட்சமாக இறங்கி இன்னும் நாள் போக போக எங்களுடைய வியாபாரத்துக்கு என்ன நடந்து விடுமோ என்று பயப்படுகின்ற அளவுக்கு பல கடைகளினுடைய முதலாளிகள் இருக்கிறார்கள். தொழிலாளிகளை பொறுத்தவரையில் நாளாந்தமோ வாராந்தம் அல்லது ஒவ்வொரு நாளும் கிடைக்கக்கூடிய ஊதியம் போதாது. எங்களுடைய குடும்பத்தின் நாளாந்த செலவுகளை எப்படி நாங்கள் பூர்த்தி செய்வது என்று கலங்கிக் கொண்டே நாளாந்தம் வீடுகளுக்கு போகிறார்கள். இப்படியான ஒரு தர்ம சங்கடமான நிலை நிறைய பேருக்கு இருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பணத்திலே இருக்குகின்ற பரக்கத், அந்த பரக்கத்தை அல்லாஹ் பிடுங்கி விட்டான் என்பதையே இந்த நிலைமைகள் எங்களுக்கு எடுத்துச் சொல்கிறது. இன்னொரு பக்கம் சில வீடுகளை பார்த்தால் அந்த வீடுகள் ஒரு காலத்திலே கலகல என மிகவும் இன்பமாக பல பேர்களும் புழங்கி கூடி கலைந்த வீடுகள், 10-15 பிள்ளைகள் என்று சந்தோஷமாக இருந்த வீடுகள், இன்று அந்த வீடுகள் பெரிய வீடாக இருக்கிறது. ஆனால் அங்கே வயதான தந்தை மாத்திரம் திரும்பி பார்க்க ஒரு மகன் கூட இல்லாமல், அந்த வீட்டுக்குள்ளே மருந்து வாங்கி தர ஆள் இல்லாமல், மருத்துவரிடம் அழைத்து செல்ல ஆள் இல்லாமல் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கின்ற கதைகள் பல வீடுகளில் இருக்கிறது. இந்த நிலைமை இன்னும் சில வருடங்களுக்கு பிறகு நமக்கும் வந்துவிடுமோ என்று பயப்படுகின்ற பலரும் இருக்கிறார்கள். இதனுடைய அர்த்தம், பிள்ளைகளில் இருக்கும் பழக்கத்தை அந்த வீடுகளில் இருந்து அல்லாஹ் கலட்டி விட்டான் என்பதுதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சொன்னது ஓரிரண்டு பிரச்சனைகளாக இருக்கும். இது போன்ற பல 100 பிரச்சனைகளை நீங்கள் வாழ்க்கையிலே கண்டுகொண்டுதான் இருக்கிறீர்கள். இவைகள் அனைத்துக்கும் உரிய பெயர்தான். காசு உலகத்திலே இருக்கிறது, பெரிய வீடு உலகத்திலே இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, எமது பேரிலே பல காணிகளும் பல வயல்களும் இருக்கிறது. ஆனால் அதில் உள்ள பரக்கத்தை அல்லாஹ் கலட்டி விட்டான். அதனால் அந்த பணத்திலும் பொருளிலும் இருக்கக்கூடிய உரிய பிரயோசனத்தை எங்களுக்கு அடைய முடியாமலே எங்களுடைய வாழ்க்கை கபரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இதனுடைய உண்மையாகும். இப்படியாக எங்களிடமிருந்து இந்த பரக்கத் ஏன் பறிக்கப்பட்டது? பறிக்கப்பட்ட பரக்கத்தை எங்களுடைய செல்வத்திலும், எங்களுடைய குடும்பத்திலும், எங்களுடைய பிள்ளைகளிலும் நாங்கள் மீண்டும் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால், பறிபோன அந்த பரக்கத்தை மீளவும் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால், அதற்குரிய சரியான பரிகாரம் என்ன? அதனை பற்றி பரக்கத்தை இறக்குகின்ற அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறார், எதை செய்தால் அந்த பரக்கத்தை தருவதாக அவன் சொல்லி இருக்கிறான் என்பதை கட்டாயமாக ஒவ்வொருவர்களும் படித்து அந்த நோய்க்கான, அந்த இழப்புக்கான சிகிச்சையை, மருத்துவத்தை மிக அவசரமாக செய்யவில்லையானால் நஷ்டமான உலகத்திலே இருந்து
நஷ்டமான ஒரு கபருக்கு கூட எங்களுடைய பயணம் அமைய முடியும் என்பது கவலையான ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்க ரீதியாக எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு செய்ய முன்னால், மார்க்க ரீதியாக எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு பெற்றுக்கொள்ள முன்னால் அந்த மருத்துவத்தை தாங்கிக் கொள்கிற உள்ளம் இருக்கிறதா என்பதை முதலாவது சோதிக்க வேண்டும். நிறைய பெரிய நோயாளிகளை பாருங்க, கிட்னி டிரான்ஸ்பர் பண்றாங்க, கிட்னி மாத்துறாங்க. அதை மாத்துறதுக்கு முன்னால வைத்தியர் அந்த நோயாளியை பரிசோதிக்கிறார். இவருடைய ஹார்ட், இவருடைய இருதயம் உறுதியாக இருக்கிறதா, அது வேலை செய்கிறதான்னு பார்ப்பார். ஏன் இந்த மருத்துவத்தை தூக்குகிற அளவுக்கு இவருடைய உடலிலே அந்த மருந்து செயற்படுகின்ற அளவுக்கு இவருடைய இருதயம் பலமாக வேலை செய்ய வேண்டும் என்பதற்காகவே பல பேரை பார்க்கிறோம். கிட்னி மாற்றம் செய்யப்பட முன்னால் ஹார்ட்ல சர்ஜரி செய்யப்படும். இது போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினுடைய நோய்க்காக, அது தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற நோயாக இருக்கலாம், குடும்பங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு சமூகத்திற்கு ஏற்படுகிற அழிவாக இருக்கலாம், அதற்கு கொடுக்கின்ற அந்த மருந்தை பாவிக்க முன்பே உள்ளத்தை செக் பண்ணணும். அந்த மருந்தில நம்பிக்கை இருக்கிறார், அதுக்கு பெயர் யகீன். நம்பிக்கை இல்லாம ஷரியத்துடைய மருந்து செய்வோம் என்றால் இருக்கிற பிரச்சனை முற்றுமே தவிர பிரச்சனை அதனால தீராது என்பது உண்மை. பிரச்சனை முற்றிக் கொண்டே போக ஆரம்பிச்சு. யகீன் சீராக வேண்டும். யகீன் என்றால் என்ன? ஹஜ்ரத் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹயாத்து ஸஹாபால யகீன் என்றால் உறுதியான நம்பிக்கை என்பதற்கு கொடுக்கின்ற விளக்கம் என்ன தெரியுமா? சில விடயங்கள் எங்களை கண்ணுக்கு தென்பட்டு கொண்டிருக்கிறது, அப்படி நடக்குது, இப்படி நடக்குது, அவரால் இது நடந்து கொண்டிருக்கிறது என்று சில செய்திகள், காட்சிகள் எங்களை கண்ணுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வோ ரசூலோ உங்க கண்ணுக்கு தெரிகிறது போய் இதுதான் உண்மை என்று சொன்னா, கண்ணுக்கு தெரிகிறத பொய்ப்பிச்சுட்டு அல்லாஹ்வும் ரசூலும் சொல்றதை ஏற்க தயாரண்டா உங்களோட நெஞ்சு சோகமாக இருக்குது, இல்லை என்றால் உங்களோட நெஞ்சு நோயாக இருக்கு. இந்த இடத்துக்கு ஒவ்வொரு முஸ்லிமும் மாறாத வரை தீனைக் கொண்டு முழுமையான பிரயோசனம் காண முடியாது. அவர் எப்படி குர்ஆனால மருந்து செய்வார்? அவருக்கு எப்படி குர்ஆன் விருந்தாக ஆகும்? அவர் எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தினால் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவார்? ஒரு நாள் முடியாது. சஹாபாக்களை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த வழியில தான் பயிற்சி கொடுத்தாங்க, பயிற்றுவித்தாங்க. இன்றைக்கு எங்களில 1,00,000 பேரை சேர்த்தினா கூட ஒரு சஹாபிட்ட இருந்த யகீன, அவர்கிட்ட இருந்த நம்பிக்கையை காண முடியாமல். அபூ தாவூதில் இடம்பெறுகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காட்டரபியோட வியாபாரம் ஒன்று பண்ணினான். ஒட்டகம் ஒன்று வாங்கினான், காசு கொடுத்து வாங்கினான். அவன் விட்டுட்டு காசு எடுத்துக்கொண்டு போயிட்டான். கொஞ்ச நாளைக்கு பிறகு வந்து சொன்னான், நீங்க எங்க ஒட்டகத்தை களவாடி வச்சு கொண்டிருக்கிறீங்க அல்லது பறிச்சு வச்சு கொண்டிருக்கிறீங்கன்னு ரசூலுல்லாஹ்வோட ஆர்கியூ பண்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடேப்பா அல்லாஹ் பயந்துக்கோ, காசு கொடுத்து நான் வாங்கினேன் தானே, காசு கொடுத்து தானே வாங்கினேன், நீயே களவாடி என்று சொன்ன. காட்டரபிக்கு தெரியும், இப்ப நான் இவர்கிட்ட ஆதாரம் கேட்டா ஆதாரம் தாரத்துக்கு ரசூலுல்லாஹ்ட்ட ஒன்றுமே இல்லை, யாருமே பிசினஸ் பண்ணினதை பார்க்கல, அதவனே தெரியும். அவன் அதனால கேட்டான், நீங்க காசு தந்தீங்க எங்களுக்கு என்ன ஆதாரம், யாரு சாட்சி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறதுக்கு இடையில ஒரு சஹாபி எழுப்பி நின்றுட்டார். ஒரு சஹாபி எழுப்பி நின்றுட்டார். ஹுஸைமத் இப்னு ஸாபித்
அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு எழுமினார். யா ரசூலல்லாஹ், நீங்கள் காசு கொடுத்து வாங்கினீங்க என்னதுக்கு? நான் ஷாஹித் என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹுஸைமா, ஏன் நீங்க இப்படி சாட்சி சொன்ன? நீங்க காரணம் தானே, நீங்க அந்த இடத்துல நிற்காம இந்த விடயத்தை கண்ணால பார்க்காம எப்படி சாட்சி சொல்லலாம்? ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இவ்வளவு நாளாக கண்ணால கண்டதையா நம்பினோம்? அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னீங்க, காணல, நம்பினோம். மறுமை ஒன்று இருக்குது என்று சொன்னீங்க, சுவர்க்கம் இருக்குது என்றீங்க, அங்க இன்பங்கள் இருக்குது என்றீங்க, நரகம் இருக்குது என்றீங்க, அதாபுகள் இருக்குது என்றீங்க, கபருக்குள்ள கேள்வி என்றீங்க, பாம்பன்றீங்க. காணாததைத்தானே நம்பி வருகிறோம். அவ்வளவையும் நம்பின நாங்க, நீங்க நான் காசு கொடுத்து வாங்கினேன் என்று சொன்னதை மட்டும் ஏன் நம்ப கூடாது? கண்ணால கண்டத்தை நம்பினதை போல நம்பினோம், இதையும் அதை போல நம்புறோம் யா ரசூலல்லாஹ். இதுக்கு பெயர் யகீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுஸைமா எவ்வளவு பெரிய ஈமான்தாரி என்றா, இது போல விடயங்களில ரெண்டு சாட்சி தேவை. ஆனா ஹுஸைமா போல ஆட்கள் ஒரு ஆள் சாட்சி சொன்னா ரெண்டு பேரோட சாட்சிக்கு சமம் என்றார். ஷஹாதத்துஹு தஅதிலு ஷஹாதத்தை, இவருடைய சாட்சியம் ரெண்டு பேருடைய சாட்சியத்தை அடைக்கும், அந்த இடத்தை நிரப்பும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முன்பே குர்ஆன் ஹதீஸுடைய ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய ஒளியில சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ இந்த உம்மத் அதுக்கு முடிவு காண வேண்டுமாக இருந்தால் ஈமானை சரி பண்ணுங்க. அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது உண்மை, மற்றவண்ட கதையெல்லாம் பொய்கள் என்றதை உறுதியாக நம்ப தயார் என்றால் இந்த சிகிச்சை நிச்சயமாக பயனடையும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதிலுள்ள அடிப்படையான விஷயம் என்னென்றா, 3 இடத்துல பரக்கத் பரிவைத்திருக்கிறத பார்க்கணும். ஒன்று பணத்தில, 2வது பிள்ளைகளில, 3வது உடம்பில. 3வது உடம்பில. பணத்தில் உள்ள பரக்கத் போனதனாலதான் காசு வருகிறது, செலவுக்கு போதாது. பிள்ளைகளில பரக்கத் இல்லாததாலதான் எதிர்பார்த்தது போல பிள்ளைகள் இல்ல, உருவாகிறாங்க இல்ல, வளர்ற வளர்த்திய பார்த்தா எங்களை உசிரோடே கொல்லுவா போல வளர்ந்து. உடம்பில பரக்கத் இல்லாததால்தான் சின்ன சின்ன வயதுல எதிர்பாராத நோய்கள். எத்தனையோ பேரு பொடிய செக் பண்ண முதல்ல குர்பான் கொடுத்துட்டு போறாங்க. சின்ன சின்ன 30 வயசு 25 வயது பொடிய செக் பண்ண முன்னால குர்பான் கொடுத்துட்டு போறான். ரிப்போர்ட்ல என்ன சொல்லிடுவாங்களோன்னு பயம். உடம்பில பரக்கத் போச்சு. இதுக்குள்ள அடிப்படையான காரணமாக உலமாக்கள் என்ன எழுதுறாங்கன்னா, நிறைய பேருட ஜகாத்தில குறைபாடு. இதுல முசீபத்தை விலகிக் கொள்ள நிறைய பேர் ஜகாத் என்றா விளையாட்டு நினைக்கிறாங்க. ஜகாத் அப்படி எடுத்து இப்படி அடிக்கலாமே, அப்படி எடுத்து இப்படி கொடுக்கலாமே, அவரவர்த மண்டைக்கு பட்ட மாதிரி ஜகாத்தை எடுத்து கணக்கு பார்த்து யார் யாருக்கோ பிரிச்சு கொடுத்துட்டு ஜகாத்து கொடுத்து என்ற எண்ணத்தில இருக்கிறாங்க. இது எவ்வளவு பேரை பத்த வச்சு கொண்டிருக்கிறது, எரிச்சு கொண்டிருக்கிறது. வருஷம் பூராக எண்ணெய் சட்டியில வேகிறது மாதிரி இவங்களோட நெற்றிகள் வெந்து கொண்டே இருக்குது. ஜகாத்துக்கு செஞ்ச அநியாயம், ஜகாத்துக்கு செஞ்ச அநியாயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜகாத்தை முறையாக கொடுங்க. ஜகாத் என்பது உடம்பினுடைய நோய்களுக்கு பாதுகாப்பு, உங்களுடைய சொத்துகளுக்கு பாதுகாப்பு. செல்வத்தினுடைய பரக்கத் வாரது ஜகாத்தால. செல்வத்தினுடைய பரக்கத் வாரது அல்லாஹ்வுடைய வழிகளில் செலவு செய்வதனால. ஆனா கண்ணுக்கு தெருப்படுகிறது, ஜகாத்தால சதகாவால குறையில மாதிரியும் வட்டி எடுக்கிறதால எழும்புற மாதிரியும் விளங்குது. கண்ணுக்கு அப்படிதான் தெருப்படுது. வட்டி எடுத்தா பிசினஸ் நல்லா வளர்ற போல இருக்குது. ஒரு கடை 2 கடை ஆகுது.
பைக்கில் ஓடினவர் வாகனத்தில் ஓடுறார். சின்ன காணியில இருந்தவருக்கு பெரிய காணி வருகிறது. இப்படி கண்ணுக்கு தென்படுது. அல்லாஹ் சொல்றார், நீ அழிய போறாய், நீ அழிய போறாய். எப்படி இந்த ஆயத்தை சொல்லுதுன்னு பாருங்க. எங்க நல்ல கண்ணத்தில் அறையிற மாதிரி இந்த ஆயத்து பேசு. மக்களுடைய பொருளாதாரத்தை வளர்க்கிறதுக்காக நீங்க கொடுக்கிறீங்களே வட்டி, அல்லாஹ் அந்த வட்டியை வளர விட மாட்டாங்க. இம்ப்ரூவ் பண்றதுக்கு, பிசினஸ் வளர்க்கிறதுக்கு அந்த தலைப்புல தானே வட்டியை கொடுக்கிறீங்க. அல்லாஹ்விடத்தில் அந்த செல்வம் வளராது, உச்சி வரைக்கும் கொண்டு போய் தள்ளி விடுவான். இருந்த இடத்துல கூட உனக்கு நிக்கலாம பேசும். வட்டியில முசீபத் கொள்ளாது. அல்லாஹ் சொல்றான், وَمَا آتَيْتُم مِّن زَكَاةٍ تُرِيدُونَ وَجْهَ اللَّهِ. இக்லாஸோட அல்லாஹ்வோட திருப்பொருத்தத்தை நாடி நீங்க கொடுக்கிற ஜகாத்திலே அது டபுள் ட்ரிபிள் ஆகும். நம்புங்க, இது பேர் யகீன். இந்த உலகத்துல எல்லா நாடுகளும் சொல்றாங்க, வங்கிகளால அல்லது நாங்க கொடுக்கிற கடனால பொருளாதாரத்தை எழுப்பலாம், ஒரு நாட்டை வளர்க்கலாம், ஒரு நகரத்தை கட்டி எழுப்பலாம். ரப்ப சொல்றார், வட்டி இருந்தா அழியுமே தவிர வளராது. நம்ம தான் ஜகாத்து கொடுங்க, வளரும். குறையிற மாதிரி இருக்கும், தைரியமாக கொடுங்கள். சரியாக ஒழிக்காமல் கணக்கு பாருங்கள். மிச்சம் பேர் கணக்கு பார்க்கிறது எப்படி என்றா, அதுக்கு முந்தின வருஷம் கணக்கு பார்த்ததோட கொஞ்சம் கூட சேர்த்து கொள்ளலாம். போன வருஷம் கணக்கு பார்த்ததானே, இந்த வருஷம் திரும்பி பார்க்க தேவையில்லை, கொஞ்சம் கூட கொடுத்தா நல்லவே. அதை நீங்க சொல்லணும். அல்லாஹ் ஹதரத்தில் சொல்லி செல்வராது. ஹதரத்தில் ஜகாத்தை கொடுக்க சொன்னேன், முஃப்தியில் ஜகாத்தை கொடுக்க சொன்னேன். ரப்பி சொன்னான், கணக்கு சரியாக இருக்கணும், அங்க கஞ்சத்தனம் வரப்படாது, செலவழிங்க. ஜகாத்தை உரியவர்களை தேடி கொடுங்க, முஹ்தாஜ தேடி கொடுங்க. இருக்கிற 5 கூட்டத்துக்கும் சரியாக பார்த்து உலமாக்களிடத்தில் வழிகாட்டலை எடுத்து அவர்கள் மூலமாக ஜகாத்தை சரியாக கொடுங்க. பொருளாதார வளர்ச்சியை பார்ப்பீங்க. முழு வருஷமும் வியாபாரம் நடக்கவில்லையே, முதல் குறைஞ்சு கொண்டு போகுதே, பிசினஸ் இல்லையே என்று தலை சொல்லிய தேவையில்லை. வருஷத்தில் ஒரு தடவை சரியா ஜகாத்து கொடுத்தாங்க. அல்லாஹ்வோட வழியில ஏழை எளியோர்களுக்கு செலவு செய்யுங்க. ஜகாத்தோட சதகாவோட இணைந்து இன்னொரு பகுதி, உங்களோட செல்வத்தில நெருக்கடி வராம இருக்கணும்னா, உங்களோட வீட்டில மறுமலர்ச்சியும் சந்தோஷமும் வர வேண்டுமாக இருந்தா ரப்போட வழியில செலவு செய்யுங்க. சில பேரு கொடுக்கிற மனசே இல்லை, இறுக்கி பொத்தி வச்சுக்கிறாங்க, சேர்த்துறாங்க. கொடுத்தா குறைஞ்சிடும் என்று பயம். 100 கொடுக்க நினைச்சா 50 கொடுக்கிறான். கேட்க வாரவனை காணும் போது முகம் கருக்குது, முகம் சுளிக்குது. நல்லவனுக்கு கேட்டு வர்றானே அவனுக்கு ஏசி துரத்துறான். இவங்க நினைக்கிறாங்க எங்களிடத்தை பிடுங்க வாரான் என்று. நீங்க நினைங்க, உங்களை பிடுங்க வரல. அல்லாஹ் நினைச்சிருந்தா அவன் கையில உங்களை விட கூட கொடுத்திருப்பான். உங்களை பாதுகாக்க அவன் உங்களுக்கு அனுப்புறான், உங்களை பாதுகாக்க அனுப்புறான். உங்களுக்கு வசூல் பண்ண வந்தவன் உங்களை ஹாஸ்பிட்டலை கடப்பாம பாதுகாக்க வர்றான். உங்களோட கடையை மூட வைக்காம பாதுகாக்க வர்றான். எப்படி சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வழியில செலவழிக்காம, நல்ல மனிதர்களுக்கு கொடுக்காம, யாசகம் கேட்டு வரும் மிஸ்கீன்களுக்கு அள்ளி கொடுக்காம நீங்க எப்படி வளரல? உங்களோட பிசினஸ் எப்படி வளரல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹ் புகாரி இடம்பெறுகிறது, புகாரி ஷரீஃபில் இடம்பெறுகிறது, மா மின் யௌமின் தத்லஉ ஃபீஹி ஷம்ஸ், ஒவ்வொரு நாளும்
பூமிக்கு 2 மலக்குகள் இறங்குறாங்க. இல்ல அவங்களுக்கா நியந்திக்கிறாங்க. ஒரு மலக்கட வேலை என்ன தெரியுமா? அவர் துஆ கேட்கிறார். இது புகாரியில் இடம்பெறக்கூடிய சஹீஹான ஹதீஸ். அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா. யா அல்லாஹ், செலவழிக்கிறவங்களுக்கு நீ கொடுத்து கொண்டே இரு. யாரு கேட்கிறவங்களுக்கு தேவையுள்ள இடங்களை பார்த்து உறவுகளை பார்த்து செலவு செய்யறாங்களோ நீ கொண்டு அவங்களுக்கு வார வழியை நிப்பட்டினாலே, பிளாக் பண்ணாதே, கொடுத்து கொண்டிரு. அவங்கதான் முதலாளியாக, அவங்க உலகத்துல சந்தோஷமா வாழ்ல. அவங்க ஒரு நாளும் கையை கடிக்கிற நிலைமை வாழல. அவங்க ஓவரா ஹாஸ்பிட்டலுக்கு செலவழிக்க வேண்டிய தேவை வாழல. அவங்களோட வீட்டுல பெரிய அளவில் மனைவியோட சண்டை இல்லை. அந்த வீடுகள்ல பெரிய அளவு கண்ணீர் இல்லை. ஏன்? எந்த நாளும் மலக்கு துஆ செய்றார். அடுத்த மலக்கு ஆமீன் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்த மலக்கு சொல்றாராம், அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலஃபா. யா அல்லாஹ், காசை வச்சுக்கொண்டு கொடுக்காம இறுக்கி பிடிக்கிறானே இவனை நாசமாக்கு. கொடுக்காம இறுக்கி பிடிக்கிறானே இவன் சொத்துக்களை சேதப்படுத்தி தேடி வந்துவா. எவ்வளவு பயப்படணும்? ஒரு மலக்கு துஆ செய்கிறார். நல்லதுக்கு செலவழிக்கிறவர்களுக்கு டெய்லி துஆ. மலக்கு கேட்டா கபூலாக முடியல, கபூலாக. அடுத்த மலக்கு பதுவா செய்கிறார். அந்த பதுவா பட்டு சென்றா தலையை தூக்கிடுமா, கோடியான தப்பேருமா. இந்த முசீபத்துகளுக்கு, பொருளாதார நெருக்கடிகளுக்கு, பொருளாதார சரிவுகளுக்கு, வியாபாரத்தில் ஏற்பட்டுள்ள அனாமீதை அல்லது அனாவசியமான அல்லது வளமைக்கு மாற்றமான இந்த பாரிய வீழ்ச்சிக்கு அடிப்படை ஒன்று ஜகாத்தில் ஏற்பட்ட குறைபாடு. இரண்டாவது, நல்லவைகளுக்கும் குடும்பங்களுக்கும் மிஸ்கீன்களுக்கும் செலவு செய்யாமல் கணக்கு பார்த்து இறுக்கி பிடித்ததும் இரண்டாவது காரணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது விஷயம் தான், மூணாவது விஷயம், நிறைய பேர் செலவழிக்கிறவங்க கூட குடும்பத்தில் உள்ளவங்களை பார்க்கறல, தூரத்தில் உள்ளவங்களை செலவழிக்கிறார். ஊரெல்லாம் அவருக்கு பேரு. பள்ளி கட்டுறார், அங்க காணி வாங்கி கொடுக்கிறார், அங்க செலவழிச்சிருக்கிறார், அங்க அவருடைய பேர்ல ஸ்போர்ட் மீட் நடக்குது, இங்க களியாட்டங்கள் நடக்குது, ஹாஜியாத பேர்ல நிறைய அட்வர்டைஸ் எல்லாம் போகுது. வீட்டில் இருக்கிற சாட்சி சின்ன வழி இல்லாம இருக்கிறார். வீட்டில் இருக்கிற மாமி உடுக்க உடுமானம் இல்லாம இருக்கிறார். தம்பி அவனை பார்க்க ஆள் இல்லை. இவங்க எல்லாரோட ரத்தத்தில் இன்னும் வந்தவன் தான் இவர். இன பந்துக்களை பார்க்கல. பரக்கத்துல கதவுதான் ரத்த உறவுகள முகத்தை பார்க்கிறது. நான் சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வெளியில பார்க்க முதல்ல வெளியிலையும் பாருங்க, வெளியில முதல்ல செய்யுங்க. தன்னோட இருக்கிற ரத்த உறவுகளை அவங்களோட மூஞ்ச பாருங்க, அவங்களோட தேவைகளை கேளுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரி ஷரீஃப்ல இடம்பெறும். பாருங்க எப்படி சொல்றாங்க, மன் அஹப்ப அய்யுஸத லஹு ரிஸ்குஹு. யாரோட ரிஸ்க் விசாலப்படுத்தப்படணும் என்று விருப்பமோ, இந்த பிசினஸ் நல்லா நடக்கணும் என்ற ஆசை, எனக்கு வார வருமானம் இன்னும் பல மடங்காக கூடணும் என்ற ஆசை, எனக்கு இன்னும் வசதிகள் வரணும் என்ற ஆசை, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு வைக்கிறோம் என்ற ஆசை, அவங்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் வழி சொன்னாங்க. இரண்டாவது, இன்னும் கொஞ்சம் உலகத்துல கூட வாழ்றதுக்கு ஆசை, ஆயுள் கொஞ்சம் நீளமாகணும் என்ற ஆசை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுக்கு மருந்து இருக்கிறே. நீண்ட ஆயுளோட பரக்கத்தாக பூமியில வாழ்றதுக்கு வழி, தன்னை இனபந்துக்களை சேர்ந்து நடக்கட்டும், அவங்கள கஷ்டங்களை கேட்டு உதவி செய்யுங்க.
சேர்ந்து நடக்கிறதா பெருநாளைக்கு மட்டும் மெசேஜ் அனுப்புறதல்ல. சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. அவங்களோட வீட்டுல நிகழ்வுகள் வரும்போது குறைகள் இருக்கிறான்னு தேடி பார்த்து காசை கொடுங்க. காண்ற இடத்துல சலாம் சொல்லுங்க. மையத்து விழுந்தா முதல் ஆளாக வீட்டுல போயிட்டு நில்லுங்க. மையத்து தொழுங்க. கபரடியில் அடக்கப்படும் வரைக்கும் இருங்க. அதுவரை உங்களோட தொழிலுக்கு ஓய்வு கொடுங்க. இனபந்துக்களை சேர்த்துறது பொய்க்கு போனு போட்டு கேட்டுட்டு அப்படியே கேட்டுக்கொள்வே என்று ஏமாத்துறதல்ல. அல்லாஹ் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இனபந்துக்களோட சேர சொன்ன சலாம் மட்டும் சொல்லிட்டு வர சொல்லல. சலாம் மட்டும் சொல்லல. மெசேஜ் மட்டும் அனுப்ப சொல்லல. சேருங்க. எந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு நேரம் கொடுத்து செலவு கொடுக்கணும். சேருங்க. உங்களோட ரிஸ்க்கு பரக்கத்தாகும். உங்களோட ஆயுளை நல்லா பறக்க செய்வார். இதெல்லாம் கதவுகள். நாலாவது வழியாக அல்லாஹ் ரப்பல் சொல்றாங்க, நீங்க பாவம் இல்லாம வாழப்படும். ரிஸ்க்குடைய அசல் வழிகள் ரிஸ்க்கு கோடி கோடியாக அள்ளிக்கொண்டு வருவதற்குரிய வழி. وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا. யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்றாங்க, பாவம் செய்ய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குது. பாவத்தை பார்க்க, பாவத்தை ருசியாக நாக்க தட்டி தின்ன, பாவத்தை உடம்பால ருசிக்க அனுபவிக்க பிடிக்கவும் ஆள் இல்லை, கேட்கவும் ஆள் இல்லை, பார்க்கவும் ஆள் இல்லை. கையில காசிக்குது, கால வாகனம் வைக்குது, நினைச்ச இடமெல்லாம் பேச்சு வாராரு. இப்படியான ஒருத்தருக்கு அதை துடிச்சாலும் ஏன் ரப்பு என்ன பார்த்து கொண்டிருக்கிறானே என்று பயந்து இந்த பாவங்களை விட்டு ஒதுங்கிறாரே, இவர் தக்குவாதான். அல்லாஹ் சொல்றான், அப்படி பாவங்களை விட்டு ஒதுங்கி நடப்பீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க்கு தருவோம் நினைக்காத வழி. இவனு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இவனுக்கு எப்படி பரக்கத்து வரும்டா, உலகத்துல பெரிய பெரிய படிச்ச மூலசாலிகளுக்கும் படாதான் இந்த இடங்களால ரிஸ்க்கு கிடைக்குமா. அப்படி வழிகள் அல்லாஹ் சொல்றாங்க. அந்த பிசினஸ் அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உலகத்தை கொடுக்கல. அல்லாஹ் நீங்கிற கதவில ஒன்று ரெண்டு தான் இவங்க படிச்சுக்கிறாங்க. அந்த வழிகளால தான் உலகத்தை தேட பாக்குறாங்க. ரப்பிட்ட லட்சக்கணக்கான கதவுகள் இருக்குது துனியாவை கொடுக்கிறதுக்கு. பாவத்தை விட்டு ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ்வுக்காக விடுங்க, ஒரு இன்பத்தை ஹராம் என்று பயந்து விடுங்க. ரிஸ்க்குன கதவுகள் அல்லாஹ் திறப்பான். அதனை இன்பம் சொல்லி முடிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாலாவது விஷயம், அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இஸ்திக்ஃபார் ரிஸ்க்குடைய ஒரு கதவு. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுனன் திர்மிதியில் இருக்குது, இஸ்திக்ஃபார் 100 செஞ்சு போறா, பிரச்சனை கூடினா இஸ்திக்ஃபார கூட்டுங்க. நினைவார நேரமெல்லாம் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருங்க. மன் லஸிமல் இஸ்திக்ஃபார் மன் இஸ்தக்பர சொல்லல. யார் இஸ்திக்ஃபார் செய்ய அப்படி இல்ல, இஸ்திக்ஃபார கட்டி பிடிச்சுக்கணும், விடப்படாத செஞ்சிட்டே இருக்கணும். அல்லாஹ் அவருடைய கஷ்டங்கள் இருந்து வெளிவர வழிகாட்டுவான். எல்லா நெருக்கடிகளில் இருந்தும் அவரை வெளியே எடுப்பான். நினையாத வழிகள் ரிஸ்க்கு கொடுப்பான். இஸ்திக்ஃபார்ல எந்த நேரம் இஸ்திக்ஃபார் செய்யணும். அல்லாஹ்விடத்துல அப்படி தும்முன்னு போயிட்டு சேரு இஸ்திக்ஃபார் எப்ப தெரியுமா? சஹர்ல சேரு இஸ்திக்ஃபார். வல் முஸ்தக்பிரீன பில் அஸ்ஹார், சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவங்க. இந்த ஆயத்துக்கு இமாம் இப்னு கஸீர் எழுதுறாங்க, அல்லாஹ் இந்த ஆயத்துல இஸ்திக்ஃபாருடைய நேரத்தை இவருக்கு சொல்லித்தரு. சுபஹுக்கு முந்தி சஹர் நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அந்த இஸ்திக்ஃபார் அல்லாஹ்விடத்துல மரியாதை கூட. இந்த வழிகளை கையாண்டு நாம் அல்லாஹ்வின் பக்கம் எங்களை கவனங்களை திரும்புவோமாக இருந்தால் இந்த நெருக்கடிகளை, உணவிலே வந்திருக்கிற நெருக்கடி, வருமானத்தில் வந்திருக்கிற நெருக்கடி, வீடுகளில் வந்திருக்கிற நெருக்கடி, உடம்பில் வந்திருக்கிற நோய்,
இவைகள் அனைத்துக்கும் உள்ள பரிகாரத்தை மிக விரைவாக நிச்சயமாக கண்டுகொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வாக்குகளில் நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படுத்துவானாக. அவன் காட்டிய வழிகளிலே எங்கள பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுகொள்ளும் வெளிச்சத்தையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. கஷ்டவாதிகளின் கஷ்டங்களை போக்குவானாக. நெருக்கடிகளில் வாழ்வர்களுக்கு விடிவை ஏற்படுத்துவானாக. பரக்கத்தையும் கைராத்துகளையும் வானம் பூமியிலிருந்து அந்த ரப்பு திறந்து விடுவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.